ஹாப்பியாக இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேருந்து என்னோடய வேலைகளை எல்லாம் பிளான் பண்ணி ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் முதல் தடவை கந்தசஷ்டி விரதம் இருக்கிறீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி நான் இருந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு விரதம் நம்மளை எப்படி மாற்றும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒரு விரதம் அப்படிங்கிறது நம்மளோட ரெகுலர் ரொட்டீன்லேருந்து நம்ம கொடுக்குற ஒரு பிரேக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரெகுலராக 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்த நாம் இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்கோமா? அடுத்தது ரெகுலராக செய்துட்டு இருந்த வேலைகளை இன்றைக்கி பிரேக் பண்ணிவிட்டு நாம் ஒரு புது ரொட்டீனுக்கு மாறி இருக்கோமா? அந்த ரெகுலர் வேலைகள்லேருந்து வெளியில் வரதே நம்ம மைண்டுக்கு ஒரு செம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்தது புது ரொட்டீனுக்குள்ளே போகும்போது ஒரு நியூவான ஒரு சேலஞ்சை நம்ம மைண்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியையும் எமோஷனையும் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெவலில் ட்ரெயின் அப் பண்ணும். ஸோ எல்லாருமே லைஃப்பில் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க? ட்ரெயின் யுவர் மைண்ட், டிசிப்ளினை கொண்டுட்டு வாங்க, ஒரு டிசிப்ளின்குள்ளே நீங்கள் வரணும், நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறத அந்த காலத்துலேயே ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நமக்கு ஸ்பிரிச்சுவல் மூலிமா, அதாவது ஆன்மீகம் மூலிமா நாம் பல வருடங்களாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக முடியுது அப்படின்னா கடவுளோட பேரை சொல்லி ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஓப்பனாக நான் யூனிவர்ஸை பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, இது யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு சின்ன டாஸ்க். இதை நான் செய்து முடிக்கும்போது எனக்கு நிறைய ஹாப்பினஸும் நிறைய கிஃப்ட்ஸும் கிடைக்க போகுது அப்படிங்கிற பாசிட்டிவிட்டியோட ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.